அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீட்லேயும் அந்த மாதிரியான திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களையோ நம்ம சொந்தக்காரங்களையோ ஒரு லிமிட்டில் நம்ம வைக்கிறது நல்லது. எல்லா ரூமையும் நம்ம காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னை கேட்டால் வாசலோடு உட்காத்தி வச்சு அவங்களுக்கு பேசி அனுப்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இப்போ நம்ம வீட்டில் பூஜைகள் எல்லாம் பண்ணுறோம். ஒரு நவராத்திரிக்கு கொலுவுக்கு கூப்பிட்றோம். ஸோ வந்தால் கொலுவை பார்த்தாங்களா, உட்காந்து சாமி கும்பிட்டாங்களா, அது சந்தோஷம். ஸோ ஜென்ரலி மற்றவங்கள நம்ம ஒரு லிமிட்டோடு வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ வராங்க, நமக்கு உள்ளே விட்டுறோம், இது மாதிரியான திருஷ்டிகள் ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம்? சரி, கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே வாசலில் உட்காந்து வச்சு பேச முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம பேசும்போது நான் சொன்னேன், கூட பிறந்தவர்கள் வைத்தறிச்சலோடு இருப்பாங்க, பெற்ற தாயார் வைத்தறிச்சல்